வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா அகஜானன பத்மார்க்கம் அகஜானன அகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே சர்வகல்யாணதாதாரம் சர்வாபத்மாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யஹம் அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகின்பத ஸ்ரீராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதய பிரபோ மனோஜமம் மாருத துல்லியவேகம் நிஜேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரதா நமாமி. காமகோடி நகரில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் திருக்கோயிலில் ஸ்ரீ காரியசித்தி அனுமான் ரொம்ப விசேஷமான மூர்த்தியாக எழுந்தருள் உள்ளது. இங்கு அனைவருக்கும் எல்லா காரியங்களும் சித்தி கொடுக்கக்கூடியதாக அவருடைய நாமமே காரியசித்தி ஆணையர் என்ற பெயரை பெற்றுள்ளது. இங்கு வரும் பக்தர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கு திருமண தடைகள் நீங்குவதற்கு சரீரங்கள் வியாதிகள் இல்லாமல் இருப்பதற்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு வியாபாரத்தில் கோடி லட்சமாக அபிவிருத்தி ஆவதற்கு எந்த காரியங்கள் எடுத்து நடத்தினாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆவதற்காக இங்கே ஸ்ரீ காரியசித்தி அனுமானுக்கு மட்டை தேங்காய் கட்டும் ஒரு ஸ்தலமாக இங்கே உள்ளது. நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய், நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய், சிவசக்தி பாலகனே சிந்தையில் கொலுவிருப்பாய், நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய், சிவசக்தி பாலகனே சிந்தையில் கொலுவிருப்பாய், நவசக்தி விநாயகனே நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய், சிவசக்தி பாலகனே சிந்தையில் கொலுவிருப்பாய், நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய். சிவன் பிள்ளை திருநாமம் கேட்கிறது, சந்ததம் அனுபூதி சதம் என்றே சொல்கிறது. சிந்தையில் சிவன் பிள்ளை திருநாமம் கேட்கிறது, சந்ததம் அனுபூதி சதம் என்றே சொல்கிறது. மங்கள கணநாதல் மணியோசை வருகிறது, மங்கள கணநாதல் மணியோசை வருகிறது, சஞ்சலம் தனை நீக்கும் திருக்கோலம் தெரிகிறது, சஞ்சலம் தனை நீக்கும் திருக்கோலம் தெரிகிறது. நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய், நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய், சிவசக்தி பாலகனே சிந்தையில் கொலுவிருப்பாய், நவசக்தி விநாயகனே வந்தருள்வாய், வந்தருள்வாய், வந்தருள்வாய்.
சிவபூஜை செய்யும் பொழுது வடக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு தான் சிவபூஜை செய்ய வேண்டும். அந்த ஒரு ஸ்தல புராணமாக இந்த கோவிலில் வடக்கு முகம் எல்லா ஆலயத்திலும் விநாயகர் கிழக்கு முகமாக உள்ளவர். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் வடக்கு முகமாக உள்ளது. அதனுடைய தனி சிறப்பு. அந்த விநாயகரை வழிபாடு செய்து அந்த விநாயகரிடம் பிரார்த்தனை செய்து இந்த நிர்விக்னங்கள் இடையூறுகள் இல்லாமல் நடத்தி கொடுக்கணும், நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பிறகு ஆஞ்சநேயர் சன்னதியில் அந்த தேங்காயை அனுமானின் பாதத்தில் வைத்து பாதாரங்களில் வைத்து அனுமானை தரிசனித்து நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை பிரார்த்தனை செய்து அவர்கள் கூடும் இடத்தில் அந்த கம்புகளில் கட்டி ஆஞ்சநேயர் 11 பிரதட்சணம் செய்தால் திருப்பி ஒரு வாரத்தில் அந்த தேங்காயை உரித்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அது செய்தால் அவருடைய காரியங்கள் அனைத்தும் 48 தினங்களுக்குள் காரிய சித்தியாகும். மூர்த்தி சிறிதா என்றாலும் கீர்த்தி பெருசு என்ற வாக்கியத்தின்படி ஆஞ்சநேயர் ரொம்ப சிறிய ஆஞ்சநேயராக என்றாலும் ரொம்ப அருள் பாலிக்க ஒரு ஆஞ்சநேயராக எழுந்துள்ளார். வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே, தேருண்டு தினையுண்டு பசியாறி விடுமே, தேவானை பதியுண்டு திசை மாறும் விதியே, வேலுண்டு மயிலுண்டு வேறென்ன துணையே, வேலையன் எதிருண்டு ஏனின்னும் பயமே. முக்காலம் நாம் அறியும் நற்காட்சி புரிவான். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய் ஸ்ரீராம, மதங்களை கடந்த சிவராமா. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோடு. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோ.
ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. சனிக்கிழமை நீராடி சிரஞ்சீவியை தொழவே, சன்னதி வருபவர் எல்லாம் சிரஞ்சீவியாய் வாழ்வார். சனிக்கிழமை நீராடி சிரஞ்சீவியை தொழவே, சன்னதி வருபவர் எல்லாம் சிரஞ்சீவியாய் வாழ்வார். ஸ்ரீராமா ரகுராமா, ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. வடை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும், மழை திறந்தார் போர் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். வடை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும், மழை திறந்தார் போல் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். ஸ்ரீராமா ரகுராமா, ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. ஸ்ரீராமா ரகுராமா, ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. விசேஷமாக சனிக்கிழமைகளே வியாழக்கிழமையில் ரொம்ப விசேஷமாக அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனுமத் ஜெயந்தி என்றும் மார்கழி மாதத்தில் வரும் மூலா நட்சத்திரம் அமாவாசை திதி என்று அவருக்கு வெகு சிறப்பாக 2 தினங்களுக்கு 108 கலசாபிஷேக ஹோமங்கள்லாம் வெகு சிறமையாக உணர்வது. விநாயகர் சதுர்த்தி என்று 108 கலசாபிஷேக ஹோமங்கள்லாம் வெகு சிறப்பாக உள்ளது. நவராத்திரி 9-10 தினங்களும் ஸ்ரீ துர்காலட்சுமிக்கு விசேஷ தினங்களாக உள்ளது. அனைத்து பக்தர்களும் வந்து விசேஷமாக தரிசனை செய்து எல்லா அருளும் விட அன்புடன் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அகிலமெல்லாம் அவன் பெருமை, அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை. அகிலமெல்லாம் அவன் பெருமை, அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை. உருகிடும் அடியார்க்கு அண்ணல் அடிமை, உருகிடும் அடியார்க்கு அண்ணல் அடிமை. அவன் கரைமுகம் தன்னை காண
பெருகும் நம் இளமை அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகவல் சொன்னால் அவன் செவி கேட்டும் அவ்வையின் பனுவல்கள் அவள் பொறியாகும் அகவல் சொன்னால் அவன் செவி கேட்கும் அவ்வையின் பனுவல்கள் அவள் பொறியாகும் கனியும் அவன் கருணை உள்ளமே கனியும் அவன் கருணை உள்ளமே வினைகள் கெடவரும் விக்கினம் தீர்க்கும் அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகிலமெல்லாம் அவன் பெருமை கவசம் சொன்னால் கவலை ஓடும் களிரவன் அடி தொழ காரியம் கூடும் கவசம் சொன்னால் கவலை ஓடும் களிரவன் அடி தொழ காரியம் கூடும் அலையும் மனமும் நிலையாகும் அலையும் மனமும் நிலையாகும் அவன் திருக்கோயில் அருந்துணையாகும் அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகிலமெல்லாம் அவன் பெருமை